வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. பாவம் த இன்னோசன்ட் கை எடப்பாடி அவர்கள். அவருடைய 4 ஆண்டு அரசியல்ல அவர் என்னென்ன சாதனைகள் செய்தாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லாத காரணத்தினால ஏதேதோ உளறி என்னென்னமோ அவதூற பரப்பிட்டு திரிகிறார். அதுல அவர் பரப்புனதான் காமராஜர் அவர்களுடைய இறப்பின் போது கலைஞர் அவர்கள் அவருக்கு மெரினா பீச்ல சமாதி வைக்கிறதுக்கு இடம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவதூறு. இப்போ அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி எடப்பாடி கிட்ட என்ன கேட்கணும்னா, வடிவேலு ஒரு படத்துல ஐயோ ஆத்தா செத்து போயிட்டியான்னு சொல்லிட்டு ஒரு சமாதியில விழுந்து அழுதுட்டு இருப்பாரு. அப்போ ஒருத்தன் சொல்லுவார்ல, டேய் இதுவும் ஆத்தா இல்லடா அதுவும் ஆத்தா அப்படின்னு. அதே மாதிரிதான் எதுக்கு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? உங்களோட கட்சியவே இப்ப சமாதி ஆக்குறதுக்கு பிஜேபி அமித்ஷா மோடி அவர்கள்லாம் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு போய் அழுகாம காமராஜர் அவர்களுக்கு சமாதிக்கு இடம் கொடுக்கலையாமா. சீமானின் குருமூர்த்தி அரசியலை எடப்பாடி அவர்கள் பேசிட்டு இருக்கிறாரு. அதுவும் நீங்க போன 4 வருஷம் நீங்க ஆட்சி செஞ்சீங்க. அப்போ சிஎம் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. இப்போ டேட்டா இல்ல பேசுறதுக்கு அப்படின்னா ஏதோ ஒரு அரசியல் பேசி மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கணும்னா அப்ப இந்த குருமூர்த்தி அரசியலை பேசி இருந்துக்கலாம். காமராஜருக்கு ஏன் கலைஞர் துரோகம் பண்ணாரு, அது ஏன் இங்க கெட்டினீங்க, இதை ஏன் அங்க வச்சீங்க, இந்த டம்ளர் ஏன் இங்க இருக்கு, அந்த தட்டு ஏன் அங்க இருக்குன்னு அம்மா கேட்பாங்கல்ல, அது மாதிரி கேட்டு நீங்க அரசியல் பண்ணியிருந்துக்கலாம். ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு டேட்டா இருக்கு, நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க, அப்புறம் சிஎம் ஸ்டாலின் அவர்கள்லாம் என்ன பண்ணாருன்னு மக்களுக்குமே அது சாட்சியாகவும் இருக்கு. அப்படிங்கிறப்போ அதை கம்பேர் பண்ணி தானே ஓட்டு கேட்கணும். அதை விட்டுட்டு காமராஜருக்கு ஏன் சமாதி கட்டலங்களாம் என்னங்க? சரி, இதை பத்தி விரிவா ஏன் கட்டல அப்படிங்கிறத பேரலையிலையும் பேசியிருப்பாங்க, நீங்க பாருங்க. ஆனா அவங்க பேசாத வேறு சில தகவலுடன் இந்த வீடியோல நம்ம முடிக்கலாம். அதுக்கு முன்னாடி சில கேள்விகளை எடப்பாடியார் கேட்டுட்டு அப்புறம் அந்த டாபிக் போலாம். என்ன அப்படி கிழிச்சிட்டாரு இந்த 4 வருஷத்துல அவருடைய ஆட்சி காலத்துல? அதனால அங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பதட்டம். அதுலயும் அந்த பெண் பிள்ளைகள் அழுது நம்மளோட காதுல இன்னுமே கேட்டுட்டு இருக்கும் பொள்ளாச்சி கேஸ். அதுவும் இந்த கடந்த 5 ஆண்டுகள திமுக அரசுல தான் ஆட்சியில தான் தீர்ப்பு வந்திருக்கு. இப்போ சாத்தான்குளம் தீர்ப்பு வேற. சாத்தான்குளம் தீர்ப்புல இவர் எப்படி ஒரு பொய்யான நரேஷன்ஸ் ஒரு செட் பண்ணியிருக்கிறாரு, ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு, இவருடைய யோகிதை என்ன அப்படின்னு மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த யோகிதையே இந்த சாத்தான்குளம் விஷயத்துல மட்டும் இல்ல, 13 பேரை சுட்டு கொன்னப்ப நான் டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு அவர் சொன்னதுலேயே இவரோட யோகிதை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால ஒரு பதட்டம், ஒரு பயம் இருக்குது, நியாயம்தான். அந்த பதட்டத்திலையும் அந்த பயத்துல இருந்தா இவர் ஏன் காமராஜருக்கு மெரினால சமாதி கட்டுறதுக்கு இடம் கொடுக்கல. இன்னும் அதையும் தாண்டி இன்னொரு அவதூறு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கலைஞர் அவர்களுடைய வயோதி காலத்துல சிஎம் ஸ்டாலின் அவர்களை வீட்டு சிறையில் வைத்தார். ஆமா, இவர் தான் போய் பார்த்துட்டு வந்தாரு. இதுக்கு விளக்கம் கொடுத்து டாக்டர் எழிலன் அவர்கள் அரண்சையில நேற்று ஒரு தேவாபாஸ்கரிடம் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதாவது தேவாபாஸ்கர் பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடத்துக்கே போய் எழிலன் கிட்ட ஒரு பேட்டி எடுத்திருந்தாங்க. அதுல விளக்கமாக அவர் என்னென்னலாம் நடந்துச்சு, அது அந்த பத்திரிகையிலையும் பதிவாயிருக்கு அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லா செய்தியுமே சொல்லியிருக்காரு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. எனிவேஸ், உங்களுக்கு கலைஞர் மேல இவ்வளோ அக்கறை, அதுக்கு ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறார் எடப்பாடி அவர்கள். உங்க அப்பாவே உங்களால கவனிச்சுக்க முடியல அப்படின்னா நீங்க எப்படி மக்களை கவனிச்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, இந்த குற்றச்சாட்டுலாம் நீங்க போன எலெக்ஷன் டைம்ல கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரின்னு சொல்லி மக்கள் கூட கன்ஃபியூஸ் ஆகி நம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மக்களை எப்படி பார்த்துக்குவார் அப்படின்னு இந்த 5 வருஷம் அவர் செய்த செயல்கள், அவர் கொண்டு வந்த புதிய புதிய திட்டங்கள் அதெல்லாம் பேசிட்டு இருக்கு. இப்போ போய் உங்க அப்பாவை கவனிச்சுக்கல, நீ எப்படி மக்களை கவனிச்சுக்குவேன்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க அம்மா இருக்காங்களே, உங்க அம்மா அதான் 1 கோடி ரூபாவோ 2 கோடி ரூபாய்க்கு மேல, 1 கோடியா 2 கோடியா கோடிக்கணக்கில் இட்லி சாப்பிட்டுட்டு கடைசியில செத்து போனாங்கல்ல. எப்படா இட்லி சாப்பிட்டவங்க 15 நாள்ல செத்து போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்ன வரைக்கும் உங்க அம்மா எப்படி செத்து போனாங்கன்னு யாருக்குமே தெரியாது, மர்மமா இருக்கு. அதுக்கெல்லாம் கவலைப்படாம கலைஞர் அவர்களை வீட்டு சிறையில வச்சதுக்கு பத்தி கவலைப்பட்டு இருக்கிறாரு. பாருங்களேன், கலைஞர் அவர்கள் வீட்டு சிறையில இருந்ததெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இவங்க அம்மா எப்படி செத்தாங்கன்னு இவருக்கு தெரியல. இதுல போன எலெக்ஷன்லயுமே எங்க அம்மாவை ஆராசாக திட்டி போட்டாருன்னு அழுதாரு. இந்த தடவை காமராசருக்கு இடம் தரலன்னு. கடைசி வரைக்கும் உங்க அம்மா ஜெயலலிதாவுக்கு அழுக போறதே இல்லையா நீங்க? சரி, பாவம், நீங்க போன எலெக்ஷன்ல பிரச்சாரம் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாம பேசியிருப்பீங்க. நீங்க அதுக்கு முன்னாடி சிஎம்மாவே இருந்திருந்தாலும் அந்த சிஎம் அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம் பொசிஷன் கிடையாது. நீங்க தவந்து போய் யாரு காலை பிடிச்சி, முதல்ல அம்மா காலை பிடிச்சி, அப்புறம் சின்னம்மா காலை பிடிச்சி அப்படி இப்படி சிஎம் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பிரச்சாரம் அப்படின்னு பார்த்தா போன தடவை உங்களுக்கு புதுசுதான். அப்ப நீங்க ஐயோ எங்க அம்மாவை தப்பா பேசிட்டாரு ஆராசான்னு அழுதீங்க அப்படின்னா
அதெல்லாம் நாங்கள் அப்படி கண்டுக்கல. சரி, முதல் பிரச்சாரம் உங்களுக்கு வந்து அது வரைக்கும் முதுகெலும்பு இருக்கானே எங்களுக்கு தெரியாத அளவுக்கு நீங்கள் கூனி குறுகி அம்மா கிட்ட வந்து அடிமையாக வாழ்ந்துருக்கீங்க. எப்படி மைக்க பிடிக்கணும், எங்கே பேசணும், எப்படி பேசணும், யாரை பார்த்து பேசணும், எதை பேசணும்னு தெரியாது, வாய்ப்பில்லை தான். பட் இந்த முறை உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் ஆகிருக்கணுமா இல்லையா? இந்த முறையை வந்துட்டு இன்னும் காமராஜருக்கு ஏன் இடம் கொடுக்கல, ஏன் வந்து கலைஞர் அவர்கள் வந்து வீட்டு சிறையில் வச்சுருந்தீங்க, இதை பேசிகிட்டு இருக்கீங்களே, ஏன் உங்களுடைய சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியலையா? அப்படி சாதனை இல்லையா? இங்கே பாருங்க, ஜிடிபியில் என்னோட ஆட்சி இருக்கும்போது 18 லட்சம் கோடி தாங்க இருந்துச்சு. ஆனால் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்க 30 லட்சம் கோடி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பேச முடியுமா? பேச முடியாது. அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஸ்டடி ஸ்கீம் நினைக்கிறேன், எக்ஸாக்டாக நேம் தெரியல. எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வெளிநாட்டுக்கு அழைத்து கொண்டு போய் அவங்கள வந்து மேல் படிப்பு படிக்க வைக்கிறதுக்கான ஒரு ஸ்கீம். அதில் பாருங்க, என்னோட ஆட்சியில் வந்து 10லேருந்து 20 மாணவர்கள் தான் வருஷத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்போ 150லேருந்து 170 மாணவர்கள் வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து சொன்னாங்கங்க, என்கிட்ட நிறைய அறிஞர்கள் வந்து சொன்னாங்க, ஸ்காலர்ஸ்லாம் வந்து சொன்னாங்க. அதாவது வருமானம் அப்படின்னு நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு வச்சுருக்கிறது ரொம்ப கம்மியாக வச்சுருக்கீங்க. அதனால் கம்மியான ஸ்டூடெண்ட்ஸை தான் உங்களால் வந்து அழைத்துட்டு போக முடியுது. அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் 5 லட்சம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஒரு வருட வருமானம் 10 லட்சத்துக்கு உட்பட்ட பெற்றோர்களுக்கு அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான மாணவர்களை அழைச்சிட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் நான் கேட்கலங்க, தூக்கி தூர போட்டுட்டேன். அதை ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதே அப்ரோச்சை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டு அந்த மாற்றத்தை கொண்டு வந்தார். அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணார். ஆர்லி இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்டு வருமானத்தை அவர் கொஞ்சம் வந்து இது பண்ணார், தளர்த்து கொண்டார். அதன் பேரில் இப்போ 150லேருந்து 160 மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா அந்த சாதனையை? நான் இருக்கும்போது எவ்வளோ வந்து என்னோட தமிழ்நாட்டுக்காக நான் மிச்சம் பண்ணி கொடுத்தேன். இந்த மாணவர்கள்லாம் வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுமா? ரொம்ப அவசியமா? எவ்வளோ காசு நான் மிச்சம் பண்ணேன். இப்போ தேவையில்லாமல் 150லேருந்து 170 மாணவர்கள் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது இல்லையா? அது மாதிரி கேட்க முடியாதான். அதுக்கப்புறம் இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது மாணவர்கள் மேல் படிப்பை தொடர்வதற்கான ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட காலகட்டத்தில் வந்து 46% தாங்க இருந்துச்சு. ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கப்புறம் அது 51% ஆயிடுச்சு. அது எப்படி ஆக முடியும்? ஆனால் எவ்வளோ நம்ம அந்த மாணவருக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு கேட்க முடியுமா? நீங்கள் கேட்க முடியாது. அதனால் அதையும் நீங்கள் கேட்கல. இப்போ கேர்ள்ஸ் எஜுகேஷன்ஸ்க்காகவும் எம்பவர்மெண்ட்டுக்காகவும் 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம அதை எப்படி உங்களால் கொடுக்க முடியும்? பட்ஜெட்டில் இடிக்காதான்னு பேசணும். அப்புறம் எலெக்ஷன் வந்தோடனே நான் 2000 கொடுக்குறேன், நான் 5000 கொடுக்குறேன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதை வந்து சொன்னது மாதிரியே செஞ்சு காமிச்சவர் ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்க முடியுமா? கேட்க முடியாது இல்லை, கேட்க முடியாது. அதனால தான் காமராசர் எங்கே புதைச்சிருக்காருன்னு கேட்டுட்ருக்கீங்க. அதை தாண்டி இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோட பீரியடில் 5%லேருந்து 7% வரைக்கும் தான் இன்க்ரீஸ் ஆச்சுங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் பீரியடில் 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது இந்த கால்குலேஷன் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் நேஷ்னல் ஆவரேஜில் தமிழ்நாடுடைய முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கும்போது 14.7% வந்து இண்டஸ்ட்ரியல் க்ரோத்து ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் நடந்திருக்கு. ஏன் ஆட்சியில் ஒன்றுமே நடக்கலை, வெறும் 5-7% தான் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னு எடப்பாடியால் கேட்க முடியுமா? கேட்க முடியாது இல்லை. அதனால் கேட்கல. நான் பேசிகிட்டு இருக்கும் போதே ஸ்க்ராலில் போடுறேன். அதாவது இந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நேஷ்னல் ஆவரேஜ் தான். அதாவது தேசிய அளவில் தமிழ்நாட்டில் எவ்வளோ தூரத்துக்கு இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் தான். மிக முக்கியமாக எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியில் 5%லேருந்து 7% க்ரோத் தான் இருந்திருக்கு. அது வந்து இப்போது ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் 14.7% உயர்ந்திருக்கு. அதற்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் முக்கியமாக அந்த குளோபல் இன்வெஸ்டர் மீட் இது போன்ற காரணங்கள்னால இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத இதை ப்ரூஃபாகவே எடுத்து நீங்கள் வந்து ஸ்லோவாக கூட நிப்பாட்டி படித்து பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு வந்து தொழிலையும் சரி எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம். அதை தாண்டி வந்து மாணவர்கள் தங்களுடைய மேல் படிப்பை தொடர்வதாக இருக்கட்டும், அதை தாண்டி பெண்களுக்கான அந்த பஸ் ஃப்ரீ பாஸ், 1000 ரூபாய் அப்படிங்கிற அந்த ஊக்கத்தொகை, உதவித்தொகை, இந்த மாதிரியான நிறைய ஸ்கீம்ஸை இந்த ஆட்சியில் கொண்டு வந்திருக்கனால தான்
எடப்பாடியாருக்கு எதுவுமே கம்பேர் பண்ணி பேசுறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. அதனால சீமானுடைய குருமூர்த்தியின் பேச்சாக தான் எடப்பாடியாருடைய பேச்சுக்களும் இருக்கிறது. காமராஜருக்கு ஏன் வந்து மெரினாவில் இடம் கொடுக்கவில்லை, அந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சாத்தான்குளம் விஷயம் பேசினனால உடனே அப்ப அஜித்குமாரை பத்தி பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. நம்ம அஜித்குமார் அவர்களுக்கு வீடியோ போட்டதா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் இப்ப 2-3 வாரத்துக்கு முன்னாடி இறந்து போனாங்களா ஒரு கஸ்டோடியல் டெத்ல ஒரு தம்பி, அவருக்கு வீடியோ போடும் போதுமே நம்ம வந்து சொல்றது என்ன அப்படின்னா, ஆட்சிகள் மாறலாம், தலைவர்கள் மாறலாம், ஆனா அதிகாரிகள் தான். ஒவ்வொரு அதிகாரியோடைய தனி ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம், அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன மாதிரியான சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது. அது ஒவ்வொரு முறையும் நடக்கும் போதும் இதை எப்படி தடுக்கணும் அப்படின்னு அரசாங்கம் யோசிக்கணும், அதை குறைக்கணும், அந்த மாதிரி தவறு செய்யறவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும், அதன் மூலமாக குறைக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஆனா அதை தாண்டி நம்ம ஒரு தனி மனிதரா என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஆட்சியில் இருக்கிற தலைவர்கள் அதை எவ்வளவு பொறுப்புணர்வோடு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்து அதற்கான தீர்வு கொடுக்குறாங்க, ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுக்குறாங்க. தன்னுடைய ஆட்சி காலத்துல நடந்தாலும் அது தன்னுடைய அதிகாரிகள் செய்த தவறு தான் அப்படின்னு உணர்ந்து அதை எப்படி மூவ் பண்ணி அந்த கேஸை கொண்டு போறாங்கிறதுல தான் இருக்குது. அதை எடப்பாடியார் தவறிட்டார். அதை சிஎம் ஸ்டாலின் அவர்கள் சரியாக செஞ்சிருக்கிறாரு. அந்த கவர்னன்ஸ் தான் இங்க சிறப்பான முறையில இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் எப்பயுமே வந்து தனி மனிதருடைய ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஜெயலலிதா வந்துட்டாங்க, நான் என்ன வேணா செய்யலாம், கலைஞர் வந்துட்டாரு, நம்மளால இதெல்லாம் செய்ய முடியாது, இல்ல எம்ஜிஆர் வந்துட்டாங்க, இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு எந்த அதிகாரியும் மாற போறது இல்லை. அதிகாரியோடைய அந்த ஆணவம் இல்லாட்டினா அந்த அதிகாரத்துவம் அது வந்து அவங்களா மாத்திக்கிட்டாதான் உண்டே தவிர தலைவர்கள் மாறுறதுனால அவங்க மாற போறது இல்லை. இது வந்து பவர் மிஸ்யூஸ், இதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறத விரிவா நம்ம வந்து அஜித்குமார் அவர்களுடைய லாக்அப் டெத் அது இந்த சம்பந்தப்பட்ட வீடியோல பேசியிருக்கோம். சரி, இப்போ அதை கடந்து இங்க வரலாம். இப்போ எடப்பாடியாருக்கு பெரும் கவலை என்ன அப்படின்னா, காமராஜர் அவர்களுக்கு சமாதி கட்ட மெரினாவில் கலைஞர் இடம் கொடுக்கவில்லை. சரி, இவ்வளவு கவலைப்படுறீங்களே, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் சீமான் வந்து ஒரு ரொம்ப அவதூறா ரொம்ப அசிங்கமா ஒண்ணு பேசினார். அதாவது 3 ஆம்பளைங்களுக்கு நடுவுல ஒரு பொம்பளை படுத்து கிடக்கா அப்படின்னு சொன்னார். நம்மளோட இடதுசாரிகள் தான் இது வந்து வன்மையாக கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சோடனே படுத்து கிடக்கான்னு சொல்லாம அப்ப கிடக்குறாங்க, இதை விட அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்தி இன்னமும் வந்து பேசினாரு. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஏன் கொஞ்சம் திருத்தி மன்னிச்சுக்கோங்க, அது வந்து ஆபாசமாக இருக்கிறதா? சரி, 3 ஆண்களுக்கு இடையில் வந்து ஒரு பெண்ணை வந்து சமாதி கட்டியிருக்கீங்க அப்படின்னு வேணா சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துருக்கலாம். ஆனா அதுக்கப்புறமும் அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக சீமான் பேசுனது இன்னும் 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 அதிகமான ஆபாசமாக இருந்தது. அதை எதிர்த்து இந்த அதிமுகவை சார்ந்தவர்கள் யாராவது கேட்டாங்களா, எதிர்த்து பேசினாங்களா? எடப்பாடியாருக்கு கோவம் வந்துச்சா? வரல. ஏன்னா அவங்களெல்லாம் வச்சு எதிர்த்து அரசியல் பேசினா அதிமுக தரம் தாழ்ந்து போயிடும், அதிமுகவோட கீழே போயிடுவாங்க அப்படிங்கறதுக்காக தன்னோட எதிரியாக திமுகவை பாக்குறாங்க. அதனால இப்ப காமராசரை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு அம்மாவை பத்திலாம் கவலை இல்லை. இப்போ அதை விடுங்க, சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் அவர்களுக்கு பேனானு சிலை நிறுவ வேண்டும் மெரினாவில் அப்படின்னு சொல்லி பேசும்போது இந்த சீமான் வந்து சிலையை உடைச்சிருவேன்னு மட்டும் பேசலங்க. நான் ஆட்சிக்கு வந்தா அந்த சமாதிகளையும் உடைப்பேன்னு சொன்னான். உங்க அம்மா உங்க அப்பா எம்ஜிஆருடைய சமாதியை உடைப்பேன்னு ஒருத்தன் பேசுறான். அவனுக்கு வருத்தப்படாத இந்த எடப்பாடியார், அவனை கேள்வி கேட்காம சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்காத இந்த எடப்பாடியார் காமராஜருக்கு ஏன் இடம் கொடுக்கலன்னு பேசிட்டு இருக்காரு. சரி, இப்ப நம்ம காமராஜருக்கு வருவோம். இப்ப 1969 அண்ணா அவர்கள் மரணிக்கிறார். அவர் மரணித்த செய்தி கேட்டு மக்கள் அலையலையாக வந்து வெவ்வேறு ஊர்ல இருந்து கூட்டமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டத்தை சமாளிக்க முடியாத சூழ்நிலை. இப்ப பெரியார் ஒரு முடிவு செய்யறாரு. சரி, அண்ணா அவர்களை வந்து நம்ம மெரினா பீச்சில் அடக்கம் செய்தால் இன்னைக்கு வர கூட்டம், நாளைக்கு நாளானைக்கு வர கூட்டம் தாண்டி பல மாவட்டங்கள்ல இருந்து பிற்காலத்திலும் வந்து எப்ப வேணாலும் அவர் வந்து பார்த்துட்டு போட்டோம் அவருடைய சமாதியை அப்படின்னு சொல்லிட்டு அங்க கட்டலாம் அப்படின்னு பெரியார் முடிவு செய்துதான் அதை எல்லாருமே ஒரு மனது ஒப்புக்கொண்டு அங்க முதல்ல புதைக்கிறாங்க. அந்த சமயத்துல அண்ணா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கிறார். ஆனா எந்த இடத்துலயுமே முதலமைச்சர் இறந்தா அங்க புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஜீவமும் இல்லை. அது ஒரு பெரியார் எடுத்த ஒரு முடிவு. இப்போ அதற்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியார் 1973 இறக்குறாரு. பெரியாருக்கு வந்து கலைஞர் அவர்கள் ஒரு அரசு மரியாதை செய்துதான் அவர் அடக்கம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. பெரியாரை கொண்டு வந்து எங்கேயாவது மெரினா பீச்ல யாராவது அடக்கம் பண்ணணும்னு பேசினாங்களா? பேசல.
பெரியார் தமிழ்நாட்டின் தந்தையாக வாழ்ந்தார். அதை இந்த சீமான் கோஷ்டிங்க ஏத்துக்க மாட்டாங்கனாலும் அதுதான் உண்மை. காந்தி இந்தியாவுக்கு எப்படி தந்தையோ அதே மாதிரி பெரியார் தமிழ்நாட்டின் தந்தையாக வாழ்ந்தார். அப்போ கூட வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அரசு மரியாதையெல்லாம் வந்து கொடுக்க முடியாது, அவர் அரசு அதிகாரியாக இல்ல அரசு துறையில் இல்லை அப்படின்னான்னு சொல்லும் போது, காந்தி ஏதாவது அரசு பதவியில இருந்தாரா? இல்ல, அவர் தேசிய தந்தை அப்படிங்கிறதுக்காக மரியாதை கொடுக்கப்பட்டதுல. அதனால என் ஆட்சியை கவிழ்ந்தாலும் பரவாயில்ல, அவர் தமிழ்நாட்டின் தந்தை, அதனால் பெரியாருக்கு வந்து நாங்க மரியாதை, அரசு மரியாதை செய்து நாங்க அடக்கம் செய்வோம் அப்படின்னு கலைஞர் அவர்கள் செய்தார். அப்போ நம்ம பெரியார மெரினால அடக்கம் செய்யல. இப்ப காமராஜர் அவர்களுடைய மரணம். இப்ப என்னன்னா, எங்கேயுமே வந்து முதலமைச்சராக இருந்தா மெரினாவில தான் அடக்கம் செய்யணும்னு இல்ல, பதிவேட்டுல இல்ல. இருந்துச்சுன்னா கொண்டு வந்து காமிங்க, பார்த்துட்டு வேணா மாத்திக்கிறேன். ஆனா இல்ல. அப்படி இருக்கும்போது யாருக்குமே அந்த நேரத்துல தோணிருக்காதுல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி எடுத்த முடிவு அப்படிங்கிறது அரசாங்கம் எடுத்த முடிவு இல்ல, பெரியார் எடுத்த முடிவு. அண்ணாவை வந்து மெரினாவில் நம்ம வந்து அடக்கம் செய்யலாம், அதுக்கப்புறம் அங்க சமாதி கட்டலாம், வந்து பிற்காலத்துல எல்லாருமே வந்து பார்த்துட்டு போகணும் அப்படின்னு. அப்ப இந்த தருணத்துல யாருக்குமே தோணிருக்காது. அதனால அங்க வந்து யாரும் அடக்கம் செய்யணும்னு தோணல. இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, இதை வந்து கலைஞர் அவர்கள் தன்னோட நெஞ்சுக்கு நீதி புத்தகத்திலையும் வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு. ஆட்டோ சங்கருமே வந்து தன்னுடைய வாக்குமூலத்துல பதிவு செஞ்சிருக்கிறாரு. அந்த டாபிக் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். சரி, இப்போ இந்த சமயத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஒரே சண்டை காங்கிரஸ் கட்சிக்குள்ள. காமராஜர் அவர்களை எங்க வந்து அடக்கம் செய்யணும்ட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருடைய காங்கிரஸ் ஆபீஸ் இருக்கு இல்லையா, அதற்குள்ள வந்து இருக்கிற இடத்துல வந்து அடக்கம் பண்ணும் அப்படிலாம் பண்றாங்க. இதை கேள்விப்பட்டு நம்மளுடைய கலைஞர் அவர்கள் வந்து இல்ல, அவர் வந்து ஒரு காந்தியின் சிஷ்ய பிள்ளையாகவே வந்து இருந்தாரு, அதனால காந்தி மண்டபம் இருக்கு இல்லையா, அதுக்கு அருகிலேயே வந்து இவருக்கு அடக்கம் செய்து இங்க காமராஜருக்கும் ஒரு மண்டபம் எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்கள் சொல்றாரு. சொன்ன உடனே காங்கிரஸ்காரங்களும் ஏத்துக்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து வாழ்ந்த எத்தனை காங்கிரஸ்காரங்க இன்னும் கூட நிறைய பேர் உயிரோடு இருக்காங்க. யாராவது இன்ன வரைக்கும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா? இல்ல வந்துட்டு எங்களை ஏன் நீங்க வந்து எங்களுக்கு காமராஜருக்கு ஏன் நீங்க மெரினால இடம் கொடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இல்ல, இது தேவையில்லாத பேச்சை. ஏன்னா இவருக்கு தன்னோட சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க அங்க ஒன்றும் இல்லை, துப்பில்ல திராணி இல்லை அப்படிங்கிறதுக்காக என்னத்தனத்தையோமே குருமூர்த்தி வந்து சீமானுக்கு எழுதி கொடுக்குற மாதிரி எழுதி கொடுத்துருக்காங்க போல, அதை தூக்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ சீமானுக்கு குருமூர்த்தி எழுதி கொடுக்கும்போது அன்னைக்கு சீமான் மட்டும்தான் ஹைலைட்டா இருந்தாரு, எலெக்ஷன் வரல, அதனால ஜெயலலிதாவையே அசிங்கப்படுத்தினாங்க. இன்னைக்கு எலெக்ஷன் வந்துருச்சு, பிஜேபி அதிமுகவுடன் கூட்டணியில இருக்கு, அதனால ஜெயலலிதா அம்மையாரை அசிங்கப்படுத்தாம காமராஜரை இழுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து இப்ப டிஎம்கே கூட கூட்டணியில இருக்கறனால இங்க ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க போல. அப்போ அது மாதிரி எந்த ஜீவமும் இல்லை. ஆனால் நான் சில நபர்களை சந்திக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அதாவது முதலமைச்சராக இருக்கும்போது, அந்த பதவியில் இருக்கும்போது அவங்க இறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெரினாவில் சமாதி கட்டுவதை ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க. அது ஒரு என்னமோ ஜீவோ இருக்கிற மாதிரியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற புரிதல் ஒரு சாதாரண நபர்களுக்கு இருக்கிறத நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். அதே மாதிரி தானே வந்து எடப்பாடியும் இன்னசென்ட் கை இல்லையா, அவருக்கு ஒன்றுமே தெரியாது, கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிலார் அப்படின்னு பேசக்கூடிய நபருக்கு என்ன அறிவு புரிதல் இருக்கும்? அந்த சாதாரண மனிதர்கள் நம்பிட்டு இருக்க மாதிரி தான் இன்னமும் எடப்பாடி எது விதமான ஒரு கிளாரிஃபிகேஷனும் யாருக்கிட்டையும் வாங்காமல் அப்படி நம்பிட்டு இருக்கார் போல. இப்போ அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் எம்ஜிஆர் அவர்களுடைய மரணம். எம்ஜிஆர் வந்து எப்படி கட்சி ஆரம்பிச்சாரு? அண்ணா இசம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா திமுக. ஸோ அதனால் வந்துட்டு அண்ணா கிட்டேயே வந்து அவருக்கு ஒரு சமாதி அமையணும்னு அவங்க கட்சிக்காரங்க முடிவு பண்ணியிருக்கலாம். அப்போ அப்பாவான எம்ஜிஆருக்கு அங்கே இடம் கொடுத்தனால அம்மாவான ஜெயலலிதா அவர்களுக்கும் அங்கே இடம் கொடுத்துட்டாங்க. இப்போ கலைஞர் அவருடைய மரணம், கலைஞரோட மரணத்தை அவங்களுடைய பையன் எப்படியாக விரும்புவார்? அவங்களுடைய கட்சியை ஆரம்பித்தது, அதாவது திமுகவை ஆரம்பித்தது அண்ணா தான். அண்ணாவுக்கு சமாதி அங்கே இருக்குது. ஆனால் இடையில இன்னும் 2 பேர் வந்து அவங்களுக்கான சமாதி அமைந்துருச்சு அப்படின்னா தன்னோட தந்தைக்கும் அங்கே தான் இருக்க வேணும். ஏன்னா இந்த 4 பேருமே வந்து ஒரு காலகட்டத்தில் நண்பர்களாக பழகி கொண்டிருந்த நபர்கள், இந்த திராவிட கட்சி உருவாவதற்கு காரணமான இருந்தவங்க. அதனால் கலைஞருக்கு மட்டும் தனி இடம் வேண்டாம், அவரும் இருக்கட்டும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிக்கலாம். பட் பர்சனலாக என்கிட்ட இந்த ஒப்பீனியன் யாராவது கேட்டேன்னா, போதும்பா, இதுக்கு மேலே வந்து இதுக்கு மேலே வந்து பீச் பக்கம் கடல் பக்கம் எந்த சமாதியும் கெட்ட வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்திருப்பேன். இதை வந்து கலைஞருடைய பேனா நிறுவனத்துக்கு சம்பந்தமான ஒரு வீடியோவில் கூட பேசியிருப்பேன். பேனா சிலை நிறுவது அப்படிங்கிறது எனக்கு வந்து இந்த எதுவும் தெரியல, இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட ஒப்பீனியன் இருந்துச்சு. பட் சமாதி அப்படின்னு வரும்போது அடுத்துன்னு போக வேண்டாம், இதோடு நிறுத்தி கொள்ளலாம் அப்படின்னு நான் பதிவு பண்ணியிருந்தேன். அது இங்கே மறுபடியும் நான் பதிவு செஞ்சுக்கிறேன்.
ஆட்டோ சங்கருமே வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா லைட்டா இந்த விஷயத்த பதிவு செஞ்சிருப்பாரு. அவருடைய வாக்குமூலத்திலோடய அவருடைய வாழ்க்கை வரலாற சொல்லியிருப்பாரு. அதுல இது ஒரு லைனா வந்துட்டு போயிருக்கும். அதாவது காமராஜர் அவர்கள் இறந்துடுறாரு. அன்னைக்கு ஆட்டோ சங்கரோட வீட்டுல வந்து ஒரு பிரச்சனை. அதாவது இவர் என்னன்னா 1975ஆம் ஆண்டு ஒரு வேலை தேடி சென்னைக்கு குடும்பத்தோட வர்றாரு. அப்போ வீட்டுல அரிசி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து போய் அரிசி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புது. அப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழையில அவர் வந்து ஒரு இடத்துல ஒதுங்குறாரு. அங்க வந்து ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அதை கேட்டதாக அது நினைவுர்ந்து சொல்றாரு. அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா காமராஜர் அவர்களுடைய இறப்பு செய்தி. எங்க வந்து அவரை வந்து அடக்கம் செய்ய போறாங்க அப்படின்னு பிரச்சனை போயிட்டு இருக்குங்கிறத டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதை அவர் கேட்டிருக்காரு. அதை ஒரு லைனா பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ இந்த 1975 நம்ம இப்போ முக்கியமா இந்த இந்த தேர்தலை ஒட்டி நம்ம பேச வேண்டியது என்னன்னா, ஒரே அரிசி பஞ்சமா இருந்திருக்கு. அப்போ அவங்க ஒய்ஃப் அரிசி வாங்க சொல்லியிருக்காங்களா, இவர் போய் அரிசி வாங்க போயிருக்கிறாரு. கையில காசு இல்ல. அண்ணாச்சிக்கு வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, காசு இல்லாதவனுக்குலாம் அரிசி தர முடியாதுன்னு தள்ளி விட்டுருக்கிறார். இவர் கீழே போய் விழுந்துட்டார். அந்த சமயத்துல ஒரு போலீஸ்கார் வந்திருக்கிறாரு. அவர் வந்து மாமூல் கிட்ட அந்த அண்ணாச்சியை அடிச்சிருக்கிறாரு. அண்ணாச்சி உடனே மாமூலுக்காக 200 500 கொடுத்துருக்கிறாரு. அப்பதான் வந்து இவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. வந்து நம்ம கெஞ்சி கேட்டா எதுவும் கிடைக்காது, அடிச்சு கேட்கணும் போலன்னு சொல்லிட்டு திரும்ப எழுந்து அதே அண்ணாச்சி அரைஞ்சு அரிசி வாங்கிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருடைய குணமாற்றம் எல்லாமே எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் அந்த தன்னுடைய வாக்குமூலம். ஆட்டோ சங்கரின் வாக்குமூலம் அப்படிங்கிறதுல இது வந்து நக்கீரன்ல வந்த ஒரு பதிவு. இது நீங்க தேடி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 1975 எப்படி வந்து அந்த அரிசி பஞ்சமோ அதே மாதிரி அந்த பஞ்சம் அப்படிங்கிறது அந்த சமயத்துல ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. பீகார்ல கூட பாத்தீங்க அப்படின்னா 1970 அந்த காலகட்டத்துல காங்கிரஸ் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது பிரிட்டிஷ் நம்மளை விட்டு போனதுல இருந்து 1970 வரைக்கும் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் காங்கிரஸோடைய கோட்டையாக இருந்த அந்த பீகாரும் பாத்தீங்க அப்படின்னா இந்த அரிசி பிரச்சனையில தான் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அந்த அளவுக்கு பிரிட்டிஷ் காலகட்டத்துல காங்கிரஸை நம்பியிருந்த மக்கள், இந்தியா முழுவதும் நம்பியிருந்த மக்கள், அவங்க மேல இருக்கிற நம்பிக்கை சிதைஞ்சு போய் ஒரு மாற்று அரசியல் தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் இங்க நான் பதிவு பண்ணிக்கிறேன். காமராஜர் சமாதிக்கு இடம் தேடிட்டு இருக்கிற எடப்பாடியார் அவர்கள் ஏன் ஜானகி அம்மாவுக்கு இடம் தேடல? அந்த கேள்வி ஏன் ஜெயலலிதா அம்மையார்ட்ட கேட்கல? ஏன் கேட்கிறேன்னா, உங்க அம்மா வந்து ஜெயலலிதா அவர்கள் தான், அப்பா எம்ஜிஆர் அவர்கள் தான், அப்பாவுடைய மனைவி தானே ஜானகி அம்மா. ஜானகி அம்மா இறந்து போகும்போது ஜெயலலிதா அம்மா உயிரோட தானே இருந்தாங்க. அப்போ ஏன் ஜானகி அம்மாவுக்கு மெரினா பீச்சில் இடம் கொடுக்கல நீங்க கேட்டீங்களா? கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன் கேட்கல? இதுக்கான பதிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வலம்புரி ஜான் அவர்கள் எழுதிய வணக்கம் அப்படிங்கிற புத்தகம் படிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா வந்துட்டு அதுல அவர் ஒரு விஷயங்கள்லாம் பதிவு செஞ்சிருக்கார். எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் திருமணம் நடந்ததாகவும் பதிவு செஞ்சிருக்கிறாரு. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் அவர்கள் இறந்தப்போ நான் உடன்கட்டை ஏறுவேன் அப்படின்னு சொன்னதும் அதை வந்து நக்கல் அடிச்சு பேசியதாக யாரு? காளிமுத்து, சீமானுடைய மாமனார் காளிமுத்து அவர்கள், நீ எப்படிமா வந்துட்டு உடன்கட்டை ஏறுவ அப்படின்னு கேட்டதாக இருக்கு. நிறைய விஷயங்கள் இது வந்து உங்களுக்கு தெரியலாம். அதன் மூலமாக ஏன் வந்து எம்ஜிஆர் அருகிலேயே ஜெயலலிதா அம்மையார் வந்து புதைக்கப்பட்டாங்க, ஏன் அண்ணா அவர்கள் சமாதிக்கு அந்த பக்கம் இடம் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள் உங்களுக்குள்ளேயும் வந்துட்டு போகலாம். சரி, அதை நம்ம புறம் தள்ளி விட்டு ஒரு சின்ன கொஸ்டின் தான். ஏன் ஜானகி அம்மாவுக்கு நீங்க மெரினால சமாதி கட்ட இடம் கொடுக்கல அப்படின்னு என்னைக்காவது ஜெயலலிதா அவர்களிடம் கேட்டது உண்டா? ஏடிஎம்கேயும் ஒரு திராவிட கட்சி தான். ரொம்ப செக்யூலரிசம் பேசாட்டினாலும் ஓரளவுக்கு செக்யூலரா இருக்கிறதுக்கான முயற்சிகளை எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதா அவர்களும் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா எடப்பாடி அவர்கள் அப்படி கிடையாது. கட்சியவே கொண்டு போய் RSS பிஜேபியிடம் அடமானம் வைத்து விட்டது அப்படின்னு நம்ம 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோல பேசியிருந்தோம். சிஎம் ஸ்டாலின் அவர்களுமே வந்து அதை இன்னுமே அழகா வந்து சொல்லியிருந்தாரு. நாங்க கட்சியெல்லாம் அடமானம் வைக்கல, நாங்க பிஜேபியிடம் கூட்டணி வைக்கும் போது இந்த விஷயத்தெல்லாம் நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்க வந்து ஒரு கட்டளையுடன் தான் வந்து அவங்களோட கூட்டணி வச்சோம். ஆனா நீங்க போய் உங்க கட்சியவே அடமானமே வச்சுட்டீங்க. அது வந்து திராவிட கட்சியா இல்லைன்னா RSS பிஜேபி கட்சியானே தெரியாத அளவுக்கு அடமானம் வச்சுட்டீங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்களுமே பேசியிருந்தாரு. அதே கேள்விட நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா, சிவில் கோட் சட்டத்தை கொண்டு வரணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா நீட் அது மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்ததா இருக்கட்டும், விவசாய சட்டத்தை கொண்டு வந்ததா இருக்கட்டும், கருப்பு சட்டை போடுறவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணதா இருக்கட்டும், பீப் சாப்பிட்றவனை போய் அரெஸ்ட் பண்ணதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்கீங்க எடப்பாடியாரோட ஆட்சியில. அப்படிங்கிறப்போ இந்த சிவில் கோட் சட்டத்துக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? அது மிக முக்கியமாக இன்னொரு விஷயத்தை எல்லாருமே கேட்கறது என்ன அப்படின்னா,
ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வர முனைப்புல இருக்காங்க. அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த 39 எம்பி சீட்டும் குறைச்சு ஒரு 20 சீட்டு தான், இல்ல 25 தான் தொகுதிகள் தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு மண்ணும் பேச தெரியாத விஜய் என்னடா பேசுவாருன்னு கண்டென்ட்டுக்காக யூடியூபர்ஸ் காத்துட்டு இருக்க மாதிரி நீங்க என்ன பேச போறீங்கன்னு மக்கள் ஃபுல்லா ஆண் வாயை திறந்து வச்சு காத்துட்டு இருந்தா, நீங்க செத்து போன காமராசருக்கு ஏன் சமாதி கட்டலன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா போன சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட கூட்டணி வச்சு படுதோல்வி அடைஞ்சீங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய தேர்தலில் கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா தோத்து போய் 10 தோல்வி பழனிசாமி. ஒரு மண்ணும் பேச தெரியாத விஜய் என்ன பேசுவாரு, யூடியூபர்ஸ் எல்லாம் கண்டென்ட்டுக்காக காத்துட்டு இருக்க மாதிரி மக்கள் எல்லாம் நீங்க என்ன கருத்து சொல்ல போறீங்க, இந்த மதவாதியா ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடன் கூட்டணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தா, நீங்க என்னடானா செத்துப்போன காமராசருக்கு ஏன் சமாதி இங்க மெரினால வைக்கலன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா போன சட்டமன்ற தேர்தலில் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடன் கூட்டணி வச்சனாலேயே படுதோல்வி அடைஞ்சீங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து நிறைய இடைத்தேர்தலில் தோற்று போனனாலேயே உங்களுக்கு பேரே வந்து 10 தோல்வி பழனிசாமி தானே. அந்த பயம் இருக்க போய் தானே பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2024 நாங்கள் பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு சொன்னதோடு நிப்பாட்டாமல் அண்ணாமலைலாம் பிடிச்சி ஊனாமுஞ்சி சுடுதண்ணியை ஊற்றிடுவேன்லாம் நீங்கள் வம்புக்கு இழுத்து பேசுனதெல்லாம் எதுக்கு? நாங்கள் பிஜேபியை அதிபயங்கரமாக எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு. அப்போவாது ஜெயிச்சிங்களா? ஜெயிக்கலை. அவங்க என்னடானா டிஎம்கே சொன்ன மாதிரி 40க்கு 40 அப்படின்னு பாண்டிச்சேரி இன்க்ளூட ஜெயிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. இந்த தடவை என்ன பண்ணியிருக்கீங்க? இந்த சட்டமன்ற தேர்தலில் மறுபடியும் கொண்டு போய் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கிட்ட உங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்க. அதுலேயும் கட்சியே எழுதி கொடுத்த மாதிரி அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க யார் எவ்வளோ சீட் எடுக்கணும், யார் கூட்டணியில் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு. அப்போது மக்கள் உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்களா இல்லையா? நீங்கள் எதுக்கெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண போகிறீங்க, இந்த திருப்பரங்குன்றதுக்கெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண போகிறீங்களா இல்லையா, நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு காத்துட்ருப்பாங்களா இல்லையா? அதை தாண்டி பிஜேபி சிவில் கோட் சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற முடிவில் ஒத்த கால நின்றுட்டுருக்காங்க. அதற்கு உங்களுடைய பதில் என்ன? ஏன்னா கூட்டணி தர்மத்துக்காக நீங்கள் இதுவரை எக்கச்சக்கமாக சைன் போட்டு அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் பண்ணி தமிழ்நாட்டை அடகு வைக்காத குறையாக வச்சுட்டீங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சிவில் கோட் சட்டத்துக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் ஆதரிப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு மக்கள்கிட்ட சொன்னீங்களா? சொல்லலை. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, டீலிமிட்டேஷன், அதாவது மாநில மறுசீரமைப்பு அப்படிங்கிறது. அந்த மாதிரி விஷயத்தையும் பிஜேபி கொண்டு வர முயற்சி செஞ்சிட்ருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நாளை பின்ன ஏதாவது அவங்க பில் பாஸ் பண்ண அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து போடக்கூடிய ஓட்டு அப்படிங்கிறது குறைவாக விழுகும். அதனால் எந்த சட்டம் வந்தாலும் நம்ம சைட்லேருந்து பெருசாக தடுக்க முடியாது. அப்போது எல்லா சட்டங்களையும் ஈஸியாக பிஜேபி வந்து ஒன்று ஒன்றா உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற பிரச்சனைலாம் வருதே. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் சிஎம் ஆனீங்கன்னா அதை ஆதரிப்பீங்களா மாட்டிங்களா? அதுக்காக நீங்கள் என்ன போராட்டங்கள்லாம் பண்ணுவீங்க? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய மக்கள்கிட்ட இருக்குது. அதை பற்றி பேசாமல் அது என்ன, இந்த மறுபடியும் சொல்கிறேன், வடிவேல் அவர்கள் வந்து போயிட்டு யாரோ பணத்தை தேடுவார்ல, எங்கள் அம்மா ஆத்தா போனால் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி நீங்கள் காமராசரோடைய சமாதியை தேடிட்டு இருக்கீங்க. அவங்க என்னடானா அதிமுகக்கே சமாதி கட்டிட்டு இருக்காங்க.